வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 24. இன்னைக்கு இங்க வந்திருக்க பார்த்தோம்னா தீபனாவோட வாழைக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாழைக்காட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போறோம். அண்ணா சொல்லுங்க, இந்த வாழைக்காட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுது? இப்போதைக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓரக்கால், அதாவது இந்த வாழை இலையோடைய பார்டர்ல சரிங்கண்ணா இந்த மாதிரி சருகு நோவு மாதிரி வருது. ஓரக்கால்ல வந்து கருதுங்களா? ஆமா, சரிங்கண்ணா. மெயின். சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல குருத்து வந்து வளைஞ்சு வருது. சரிங்கண்ணா. சரிங்க. அப்புறம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முரணை அடிச்ச மாதிரி. சரிங்க. சரிங்க. ஆனா இது வந்து சருகு நோய் கிடையாதுன்னா, இது எதனால வருதுன்னா பொட்டாசியம் டெபிஷியன்சி. அது வந்து பொட்டாஸ் இது வந்து பற்றாக்குறையினால இது வருதுங்கண்ணா. அந்த டெபிஷியன்சினால வருது. இதுக்கு வந்து நீங்க பொட்டாஸ் கொடுத்தாலே இந்த ஒரு ஓரக்கல்ல வர மஞ்சள்லாம் நல்ல முறையில நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல பச்சையை கட்டிருக்குன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த முரணை அடிக்கிறதுனாலனா ஒண்ணு வந்து காரணம் இந்த சிஎன் பற்றாக்குறைனா. சிஎன், போரானு, மெக்னீசியம் இந்த மாதிரி கீழே கொடுத்தீங்கனாலே நல்ல முறையில உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல புட தரணும். என்ன ஸ்டேஜுங்கண்ணா அந்த வாழை 6 months ஆச்சு. 6 months ஆச்சு. 6 to 7 மாசங்களா? இந்த மாசம் வந்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு உரத்துக்கூடையும் பொட்டாஸ் நீங்க கொடுக்க நல்ல முறையில பொட தள்ளுங்க. இன்னொன்னு வந்து இந்த சிஎன் போரான் கொடுத்தீங்கன்னா பொட நல்லா தள்ளி உங்களுக்கு நல்ல ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கு. நல்ல ஈல்டு வரும். சரிங்களா? வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணுங்களா? வேற எதுவும் பெரிய தகவல் நான் என்ன நினைச்சிட்டேன்னா இது வந்து வேறு பிரச்சனை அப்படின்னா. ஓ, அந்த மாதிரி பிரச்சனை. சரிங்கண்ணா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? நான் எதுவும் பெருசா நீங்க எதுவும் சொல்லுங்கண்ணா. நீங்க எதுவும் சொல்லலாமே. என்ன எந்த மாதிரி சொல்லலாம்? என்ன சொல்லுங்க. நல்லா இருக்கு இப்போதைக்கு விவசாயம், அப்படியே பரவாயில்ல. சரிங்க. ஓகேண்ணா. நீங்க நான் வந்து எல்லா மக்களும் விவசாயம் பண்ணுங்க. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. விவசாயம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க மக்களே. விவசாயம் தான் பிற்காலத்துல எல்லாரையும் காப்பாத்த போகுது. கொரோனா வந்தப்போ யாரும் போய் பணத்தை சேர்க்கவோ கஞ்சி தான். எத்தனை ஜீ வந்தாலும் கஞ்சி தான். கேட்டுதாங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்ததுல சந்தோஷம் தான்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. ஃபார்மர் ஹாப்பிங்க, நம்மளுக்கு ஹாப்பிங்க. இதே மாதிரி வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு டைம் சொன்னாலும் சப்ஸ்கிரைப் வேற மாதிரியே தெரியல. இன்னும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்குள்ள எப்படியாச்சும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு போயிருங்க. அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும். விவசாயிகளை சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.